மூர்த்திக்கு எட்டயபுரத்தினுடைய யோகி ராம் சுரத்குமார் அருள்கூடத்தில் பிப்ரவரி மாதத்தினுடைய சத்சங்கம் முதல் ஞாயிறு இது நடக்கின்றது. பக்தர்களை எல்லாம் பார்ப்பது ஒரு பரமானந்தம். காலையில் பிரார்த்தனத்தில் பார்க்க முடியாத முகங்களெல்லாம் இன்னைக்கு பார்க்கும்போது மத்தியானம் எட்டயபுரத்தில் பார்க்கும்போது சந்தோஷமா இருக்கும். இன்னைக்கு ஒரு அருமையான தலைப்பை நண்பர்கள் சொன்னார், யோகி என்னும் கவசம். கடந்த மாதத்தில் வந்த புதிய அன்பர்களுக்காக பகவான் யோகிராம் சுரத்குமார் யார், அவருடைய லீலைகள் என்னங்கிறது சிலவற்றை பகிர்ந்து உங்களுக்கு ஒரு பகவான் மேல ஒரு பிடிப்பு ஏற்படும். யோகி மேல நீங்க பக்தி பண்ணி தொடர்ந்து யோகி நாமம் சொல்லி வந்தா அது உங்க வாழ்க்கையில என்னத்தை கொண்டு வரும், அது என்ன நடக்கும் உங்க வாழ்க்கையில, அதை சொல்ல வரும். நாங்கள் 30 ஆண்டுகளாக பகவானை வணங்கி இருக்கிற தற்போது நாங்கள் துணிக்கு முன்னாடி பகவானை பார்த்தோம். இன்று வரை ஒரு மாறாத பக்தி, ஏக குரு ஏக பக்தி, அதில் எந்த மாற்றமும் இல்லை. இத்தனை ஆண்டுகள் ஓடி இருக்கு. என் மகா 6வது வகுப்பு படிக்கிற முதலாண்டு லீவோட கூட்டு போனோம். அவன் பையன் 11th போயிட்டான். அடுத்த தலைமுறை என் பேரனுக்கு நிறைய நாமா சொல்றோம். 2 தலைமுறை முடிஞ்சு 3வது தலைமுறைக்கு நாங்கள் கொண்டு வரோம். நாங்கள் பொண்ணு பேரன் 3வது தலைமுறையையும் யோகி ஆண்டு கொண்டு இருக்கிறார். அப்படி நிறைய நம்ம தென் மாவட்டங்களில் யோகிக்கு பக்தர்கள் ஜாஸ்தி. சிவகாசி, அருப்புக்கோட்டை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 3 தலைமுறை கடந்து 4வது தலைமுறைக்கு சாமி போயிட்டார். 4வது தலைமுறைக்கெல்லாம் தூத்துக்குடிலாம் இருக்காங்க. 4வது தலைமுறை கூட்ட யோகிராஜ் பாராம் தாத்தா சொல்லி கூட்டம் சொல்லிட்டு இருக்கிறார். அந்த அளவுக்கு தூத்துக்குடி, அருப்புக்கோட்டை, சிவகாசி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகிக்கு 4 தலைமுறை பக்தர்கள் தான். அப்போ இது ஒரு அற்புதமா இருக்கலாம். 4 தலைமுறைக்கு தாத்தா கூப்பிட்டாரு, அப்பா கூப்பிட்டாரு, இவன் கூப்பிட்டாரு, இவன் பையன் 4 தலைமுறையை இணைக்கின்ற பாலமாக எப்படி யோகி இருக்கிறார். ஏதாவது செய்யாம ஒரு குடும்பம் 4 தலைமுறையை குடும்பமா. அப்போ அங்கதான் அதான் அது எப்படின்னா யோகி எங்களையெல்லாம் உங்களையும் பார்ப்பார், ஒரு கவசமாக தரணும். அடியாதான் சுரத கவசம் பண்ணதுனால உங்களுக்கு உரிமையாக சொல்றேன். யோகி எப்படி இருப்பாரு, நம்ம வாழ்க்கையில் ஒரு கவசம் மாறிக்காரு. எல்லார் வாழ்க்கையிலும் இன்ப துன்பங்கள் மாறி மாறி வரும். நம்ம நல்லா புரிஞ்சுங்க. இன்பமே அனுபவிச்சிருக்கிற ஒருத்தர் உலகத்தில் கிடையாது, துன்பமே அனுபவிச்சிருக்கிற மனுஷன் உலகத்தில் கிடையாது. இந்த ரெண்டும் கலந்துதான் வருது வாழ்க்கைங்கிறது. இந்த 2 இரவு பகல் மாறி 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 2 வந்துட்டு இருக்கு. அது நம்முடைய வினைப்பயன். அப்படிதான் மனித வாழ்க்கை போயிட்டு. இந்த இடத்துல எங்களுக்கு இருக்கிற ஒரே பலம் என்ன, யோகி ராம் சுரத்குமார் எங்களுக்கு கவசமா இருக்கு. இந்த வயதுக்கு கூட எல்லாரும் கேட்குறாங்க, தொடர்ந்து 2 பேருமா அழைஞ்சிக்கிட்டே இருக்கிறது. எங்களுடைய ப்ரோக்ராம் பார்த்து எல்லாரும் அசந்து போயிடுவாங்க. தொடர்ந்து மாதம் முழுக்க பகவான் பணிகள் தொடர்ந்து போயிட்டு இருக்கிறோம். இது எங்கேருந்து வந்து, இது யோகி எங்களை கவசமாக காக்கின்றார். அவருக்கு அவன் அருளாலே அவன் தான் வணங்கி. நல்லா புரிஞ்சுங்க, பக்திங்கிறது நம்ம மட்டும் இல்லை, அந்த தெய்வம் நம்மள அருள் பண்ணணும். அதான் அந்த பக்தி வரும். இல்லைன்னா இது இடையிலே ஓடி போயிடும். அவன் இம்மையே உன்னை சிக்கன பிடித்து நீ இங்கிருந்து தருவது நீங்கன்னா தேவாரமே சொல்லு. நம்ம பகவானுடைய பாதத்தை கெட்டியா பிடிக்கலாம், பகவான் நமக்கு அருள் பாதிக்கணும். அப்பதான் அந்த அந்த இடைவிடாத பக்தி அப்படி வரும். அது ஜென்மாந்திரங்களாக கூட இருக்கும். நல்லா பார்த்தீங்கன்னா பக்தி இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, அடுத்த ஜென்மத்துக்கு ஒரு. ஆனால் நம்முடைய ஆண்டாள் பாடனா, இன்றைக்கும் 7 பிறவிக்கும் உற்றோமே யாம் உமக்கே யாம் ஆட்சியும் மற்ற நம் காமங்கள் மாற்றேயோர் என்பவான்னு ஆண்டாள் பாசுரத்தில் வரும். கண்ணா உனக்கு எனக்குள்ள உறவு இந்த பிறவி மட்டுமில்லை கண்ணா, இன்றைக்கும் 7 பிறவிக்கும், இனி 7 ஜென்மம் எடுத்தால் கண்ணா நீதான் என்னுடைய கடவுள், நான் உனக்கு ஒரு அடிமையாக தான் இன்றைக்கு இருப்பேன் சொல்லி ஆண்டாள் நம்ம அருகில் இருக்கிற ஸ்ரீவில்லிபுத்தூர் அவா பக்தி பண்ணும். ஆண்டாளுடைய பக்தி அப்படி இருந்து அது ஜென்ம ஜென்மமாக ஒரு வாசல், அது ஜென்ம ஜென்மமாக படும். சுவாமி சொன்னார், ஒரு குருவை அடைவது வரதான் நீ நிறைய சாதனை பண்ணணும். குருவை அடைஞ்சிட்டேன்னா அப்புறம் குரு ஒன்றை பார்த்து சொல்லிட்டு என்ன சொன்னார்னா, பாம்பினுடைய வாயில் ஒரு தவளை சிக்கினா வெளியே வர முடியுமா, அது ஒரு இணைப்பு. பாம்பின் வாயில் சிக்கிய தவளையை போல ஒரு குருவிடம் சிக்கிய சீடனை குரு விடவே மாட்டார். அவனை கடை தேற்றுவது வரை எத்தனை ஜென்மமானால் அவனை தொடர்ந்து போய் அவனை கடை தேற்றுவார். அப்படின்னு யோகி சொல்லியிருக்கிறார். யோகி நுண்ணை சொன்னார், எகைன் எகைன் we are meeting. திரும்பவும் திரும்பவும் நாம் சந்திக்கிறோம். என்ன சொன்னா பல ஜென்மங்களாக நம்ம சந்திச்சுட்டு வரோம். இப்போ மட்டும் இல்லை, இப்போ நம்மளாம் இப்போ சத்சங்கம் பண்ணுறோம்னா அப்படி இல்லை, பூர்வ ஜென்மங்களையும் நம்ம பக்தி பண்ணிட்டு இருக்கோம். அப்போ ஏதோ ஒரு இடத்த சந்திச்சிருக்கோம். இந்த விட்ட குறை தொட்ட குறை தான் இப்போ உங்களை இந்த வயலை கூட எங்களோட இணைக்கும். அப்போ அதெல்லாம் சில தொடர்ச்சி இருக்கு.
ஒரு தெய்வத்தை நீங்க உபாசனை பண்ணியாச்சுன்னா அந்த தெய்வம் உங்களுக்குள்ள வருது. இது ஒரு சாதாரண காய டப்பால காயத்தை வச்சு பரிமாறிட்டு காயெல்லாம் இந்த மாதிரி வெறும் டப்பா வச்சு பாருங்க, ஒரு 6 மாசம் கழிச்சு பார்த்தாலும் அந்த காய டப்பால காயவாசம் இருக்குதா? 6 மாசம் ஆயிட்டு காயவாசம் போயிருந்தா? ஒரு சாதாரண டப்பால ஒரு காயத்தினுடைய வாசமே இருக்குன்னா இந்த டப்பாக்குள்ள ஒரு யோகியை வச்சு நீ வணங்கினா எத்தனை ஜென்மானாலும் அந்த வாசனம் போகாது. இது மனிதர்களா? அது வந்து சாதாரண ஒரு தகரம், ஒரு காயம் என்கிற ஒரு பொருள். அந்த வாசனை இருக்கும்போது சதா ஒரு தெய்வத்தை மனசுக்குள்ள வச்சு வணங்கினோம்னா அந்த தெய்வம் உள்ள கூட போயிடும். எத்தனை ஜென்மம் எடுத்தால் அந்த வாசனை தொடரும். அதான் ஜென்ம வாசனை. நீங்க குருவை பக்தி செலுத்த ஆரம்பிச்சீங்கன்னா இந்த ஜென்மா இப்படியே கிடைச்சா கூட அடுத்த ஜென்மாலையும் வருவார். இதை விட கொஞ்சம் நம்மள இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிடுவார். அப்புறம் நீ மாட்டேன்னா அதுக்கு அடுத்த ஜென்மா அவரை விட மாட்டார். உன்னை தேர்த்தி ஒரு லெவல் ஆகுறது வர குரு ஒன்றை விடவே மாட்டார். அதுதான் விஷயம். அதனாலதான் யோகி கவசமாக இருந்து காப்பான். நான் சுவாமிகிட்ட ஆச்சரியமா பார்த்தேன். கிட்டத்தட்ட ஒரு 50 ஆண்டு காலம் திருவண்ணாமலையில் இருந்தார் சார். தினமும் யோகி வந்து ஒரு 50 பேர் குறையாம இருப்பாங்க. நம்ம குறைந்த எண்ணிக்கை இல்லை, 1000 பேர் இருக்காங்க. குறைஞ்சது சாமி அப்படியே வருவாங்க. யார் வந்தாலும் முதல்ல என்ன உடனே என்ன ஒரு 5 வருஷம் சாமி எங்கேயிருந்து வந்து என்ன கேட்டோன்னே உடனே சாமி எனக்கு காலத்தில் ஒன்று வரி இருக்கு நான் ஒன்று ஆரம்பிச்சுருவாங்க. இல்லையா பொண்ணுக்கு இத்தனை வருஷம் மாற்றி கல்யாணம் ஆகலை, பொதுவாக ஏதாவது ஒன்று சுவாமி அவ்வளோ டீட்டெயில் அழகாக பார்த்துருக்காரு. அதெல்லாம் கேட்பார், அவ்வளோ கேட்பார். உச்சிரத்தை எடுப்பார், பற்ற வைப்பார், அப்படியே இருப்பார். ஒரு அதில் சரியாக போயிடும். இதெல்லாம் சரியாக இருந்து பார்த்துட்டு மை ஃபாதர் அவன் போயிட்டு வருவாங்க. உடனே அனுப்ப மாட்டார், கொஞ்சம் உட்கார வைப்பார். அது அவருக்கு கொஞ்சம் டைம் எடுப்பார். நாம் கவனிக்கிறோம் எத்தனை 50 ஆண்டுகளா லட்சக்கணக்கான பேர் தினமும் வந்து சாமி வந்து உட்காருவோம். ஒவ்வொருத்தரும் ஒரு கவலை உலகம்னா 1000 பிரச்சனை 1000 பிரச்சனை அவ்வளோத்தையும் பொறுமையாக கேட்பார், டீட்டெயில்டாக கேட்பார். யாரு என்ன எந்த ஆஸ்பத்திரியில் சேர்த்துக்கிற என்ன நோய் எங்கே இருக்கிறாங்க இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்க எல்லாம் கேட்பார். எல்லாம் கேட்டதுக்கு அப்படியே சீரியஸ் ஆகிடுவார். அப்படியே பார்த்துருவார். அப்படியே அப்புறம் ஒரு சிலத்தை எடுப்பார், பற்ற வைப்பார். நம்ம ஏதாவது பாடு ஊந்திடுவார். அவங்க ஏதாவது ஒரு பாடு அப்படி பாட சொல்லுவார். இது அந்த நாமத்தை கட்டுறது நேரம் அவருக்கு ஒரு நிறைவு வரும். வந்த பிறகு சிலர் அப்படியே அப்படி எடுப்பார். ஒன்று 2 பழத்தை இருப்பார், ஒரு சிக்ஸ் இருப்பார், கொடுப்பார். சௌக்கியமாக இருப்பார், சரியாக போகணும். அது தெய்வம் சொல்லிட்டா சொன்னதுதான் சரியாயிடும். நீங்கள் மருந்து மாத்திரம் ஒன்றும் வேண்டாம். அவற்றுக்கு ஒரு வார்த்தை வந்து விழுந்து தான் முடிஞ்சு. வீடு நீங்க போகும்போது அது நீங்கள் சொன்ன பிரச்சனை முடிஞ்சுது. இது யோகம். இது அல்லாதது இருக்குது. இப்போ சமீபத்தில் நடந்த ஒரு கதை, இப்போ 2 நாளைக்கு போட்டாங்க. சர்க்கரம் ஐயா அங்கே 80 வயசுக்கு அடித்தாங்க. ராஜபாளையம் விருதுநகர் இருக்காங்க. அந்த சர்க்கரை ஐயா வந்து அங்கே இருக்கிற ஒரு மில்லில் ஃபேக்ட்ரி மேனேஜராக இருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அவர் கூட உள்ளவர் கென்யாவில் 1990களில் கென்யாவில் அவருக்கு ஒரு வேலை கிடைச்சது. கென்யாவில் ஆப்பிரிக்காவில் உள்ள நாடு ஒரு கென்யா கம்பெனிக்கு போயிட்டார். இப்போ வாங்கிட்ட மாதிரி 4 மடங்கு சம்பளம். ஒரு வருஷம் முடிஞ்சா 1 லட்சம் ரூபாய் அதுவோ எக்ஸ்ட்ரா ஆரம்பிச்சிருக்காங்க போனஸ் மாதிரி. அவர் ஃப்ரெண்டு போயிட்டு வந்தோன்னா இவருக்கும் ஆசை. உடனே சென்னையில் அந்த கம்பெனி ஒரு இன்டர்வியூ தான் இவருக்கு எடுத்துனா இவனே செலக்ட் பண்ணிட்டான். இவனா என்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் வேலை கொடுத்தான். இப்போ இவருக்கு குழு போட்டு ஆட்டுது. இங்கே ராஜபாளையம் கூட அங்கே போயிட்டா லட்சங்கள் சம்பாதிச்சு வந்துடுறான். இயல்பு தர மனிதர்கள். அப்போ இவர் ஆனால் இவருக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா இவருடைய ஓனத்தை போய் சொல்கிறாரு, எப்பா அந்த சம்பளம் நான் தர முடியாது. ஏன் ராஜபாளையத்தில் வரல ஏன் சம்பளம் இவ்வளோ தான் நீ எதிர்பார்க்குற கென்யா சம்பளம் நாங்கள் தர முடியாது. அப்படி இப்போ என்ன பண்ண போகிறாங்க? இல்லை நான் போப்பறையா அப்படின்னா ரிசைன் பண்ணி வேற ஆளுங்க போட்டு அவங்க இடத்துல நான் திருவண்ணாமலை போய் எங்கள் சுவாமிகிட்ட கேட்டுவார். இவர் திருவண்ணாமலை போய் எதனாலும் அதாவது யோகி பக்தர்கள் ஒரு நல்ல குணம். எதுவாக இருந்தாலும் சாமிகிட்ட கேட்காம செய்யணும். திருமணம் குழந்தைகளுக்கு திருமணம் இருந்தால் கூட சாமிக்கு ஒரு அலையன்ஸ் சொல்றதுக்கு இதை நாங்கள் முடிக்கலாமா சாமி சாமி வந்து ஒத்துழைக்கிறோம். காலத்தில் பக்தர்கள் தான் எல்லா விஷயங்களும் யோகிகிட்ட கேட்காம ஒரு வீடு முடிக்கணும், ஒரு வீடு கட்ட போகிறோம் அவர்கிட்ட சொல்லிட்டு அவர் ஆசீர்வதிச்சு நீங்கள் செஞ்சுட்டீங்கன்னா அந்த காரியம் ஜெயமாக எல்லாரும் அனுபவம். அதனால் சுவாமிகிட்ட கேட்காம எதுவும் செய்ய மாட்டாங்க. இப்போ இவருக்கு நல்ல சம்பளம், நல்ல வாழ்க்கை, நல்ல இது இயல்பாக எல்லாரும் உடனே பண்ணிடுவாங்க. உடனே 10 நாள் டைம் கொடுத்தா 10 நாளைக்குள்ள வந்து ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து நிற்கிறாரு. சாமி இவரை பேசுறது வேற பல கதைகள்லாம் பேசிட்டு இருக்காரு. கடைசி வரை இவர் சொல்ல விடலை. இவர் அப்படியே உட்காந்துருக்கிறார். அப்படி விழும்போது இவர் கடைசியாக அவர் காலில் வந்து நமஸ்காரம் பண்ணி இருக்கும்போது பொறுப்போம் அப்படின்னு வெயிட், இங்கிலீஷில் வெயிட் அப்படின்னு ஒரு வார்த்தை இவர் வாய் திறந்தே விஷயம் சொல்கிறார். சரி அப்போ சாமி உத்தரவு கொடுக்கல வெயிட்டிங் பண்ணுறாரு வந்துட்டாரு. வேலையும் ராஜினாமா அப்படியே இருந்தார். சரி நமக்கு சாமி ஏதோ நம்ம கன்னியாகுமரி போகிறத சொல்லவே விடலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறார். ஒரு 2-3 மாதம் மேலே பார்த்துருப்பாரு. திடீர்னு ஒரு ஃபோன் வருது. ஏற்கனவே வேலைக்கு போனாலும் அவர் நான் வந்துட்டேன் நாளைக்கு ஊருக்கு வந்து அவர் திரும்பிட்டார். என்ன கேட்டால் கென்யாவில் வந்து பெரிய கொசுவான்
ஒரு வேலை பார்த்ததில்ல ஈமா இருக்குமா போச்சு கடி பொருள் தான். அங்கே என்ன கேட்டதுன்னா ஒருத்தர் வேலை பார்த்தாங்க விரலில் மோதிரம் இருந்தால் மோதிரத்தை எடுக்க மாட்டாங்க விரலை எடுத்துக்கிறோம் விரலோட சேர்த்து எடுத்துக்கிறோம். இப்படி அங்கே இது இவருடைய நண்பர் ஒருத்தருக்கு விரலோட எடுத்துட்டு போயிட்டான் இந்திய. உடனே இவர் ஓடி போய் அவங்களோட போலீஸ் கிட்ட இதுக்கே கம்ப்ளைண்ட் பண்ணுறீங்க நான் விரலை தானே எடுத்துருக்கேன் கழுத்து எடுத்துக்கீங்க. எங்கள் ஊரில் பொண்ணா தான் கேஸ் விரலாம் எடுத்தாலும் கேஸ் இல்லை இங்கே பரவாயில்ல கேஸே பதிவு பண்ண மாட்டேங்கிறாங்க. விரலை எடுத்துட்டு போனால் கூட எடுத்துக்கணும் ஆள் கழுத்தை விட்டுனா தான் கேஸ் பதிவு பண்ணுவோம். இதெல்லாம் இங்கே சகஜம் சார் நீங்கள் கவனமாக இருந்தது. அவன் பார்த்தானா அங்கே சம்பளம் வேண்டாம் ஒன்று வேண்டாம் ஓடி விட்டாங்க போனவங்க 2 மாதம் ஓடி விட்டார். சாமி சொன்னது புரியுதா வெயிட் ஒன்றுமே என்ன வர என்ன கேட்கல 2 மாதம் கழிச்சு யார் இவர் ஆசை போட்டுனாரோ அவர் 2 மாதத்துல ஓடி வந்து ஐயோ உயிர் பட்டா போயிருக்கு. அவர் வந்து பழைய இருக்கிறது இவருக்கு என்ன ஆயிடுது இவருக்கு ஓனர் வந்து சரி ஒரு பெரிய வேலையை கூட வேண்டாம் நம்ம கம்பெனி வேலை பார்க்க இவருக்கு ஒரு ப்ரொமோஷன் கொடுத்து 3000 ரூபாய் சம்பளத்தையும் கூட்டி அதை விட ஹையர் போஸ்ட் கொடுக்காரு. நான் போகிறேன் உடனே அவரை பாராட்டி வச்சுட்டேன். அப்போ சுவாமி எப்படி பண்ணிட்டாரு பாருங்க ஒரே கல்ல 2 மாங்க இவரே போகலாமா காப்பாற்றிட்டாரு. இவருக்கு ஒரு 3000 ரூபாய் சம்பளம் இருந்தது சாதாரண விஷயத்தில் மாதம் 3000 ரூபாய் சம்பளம் இவர் ஜெனரல் மேனேஜர் அந்தஸ்து. எதுக்கு சொல்ல முடியல யோகி நீங்க சரணடைஞ்சு யோகித்து நீங்க பக்தி பண்ணலாம் யோகி உள்ள காசு நமக்கு தெரியாது. நமக்கு அதை கண்டு தெரிய 1 லட்சம் தான் பெருசா தெரியும். இதுக்கு போனால் நம்ம எப்படி மாற்றுவோம் உயிருக்கே எவ்வளோ பெரிய ஆபத்துங்கிறது நமக்கு தெரியாது. அவருக்கு எல்லாம் அதான் கவசம். யோகி எப்படி காப்பாற்றுவாரு கவசமா இருந்து காப்பாற்று. இப்போ உங்களுக்கு சண்டே வரும் அப்படின்னா சாமி இருந்தால் ஓடி போய் திருவண்ணாமலை போய் கேட்டீங்க அப்போ நாங்கள் போய் கேட்கலாம் விட மாட்டார். இந்த மாதிரி இந்த சக்குனையா சாமி கூட பல்லாண்டு பழகினவர். ஆனால் அவர் வாயத்திலிருந்து பேசவே விட மாட்டார். அது உங்களுக்கு பேச சாமி அனுமதிச்சாதான் நீங்கள் பேச முடியும். இல்லைன்னா எத்தனை நாள் இருந்தாலும் பேச விட மாட்டார். ஆனால் பதிலை கொடுத்து அனுப்பிட்டோம் சுவாமி அப்படிதான் வரும். அதனால இன்றைக்கு சொல்றேன் நீ இப்போ பக்தி பண்ணா நீ யோகி பண்ண பேசுவோம் எப்படி எனக்கு தெரியாது. உங்க குழந்தை வழியாக கூட பேசுவோம். நான் ஆரம்பத்தில் என்னுடைய மகா தான் என்னுடைய செய்தி. எனக்கு அப்போல்லாம் என் மகா என்ன டெக்னாலஜி கேட்குறது. அப்போ எனக்கு சாமிக்கு என்ன ரிலேஷன் என் மகா என்ன சொல்லுவாள் அதை யோகியின் குரலாக நான் அப்போ இப்போ கேட்கறதில்ல. அப்போ என் மகா என்ன சொன்னாலும் அது எனக்கு யோகியின் குரலாக 90 ஏழுக்கு ஒன்று. இப்போ சுவாமி ஏதாவது ஒரு ரூபத்தில் நம்மள்கிட்ட வந்து நம்ம கம்யூனிகேட் பண்ணிகிட்டே இருப்போம். நீங்கள் சுவாமிகிட்ட பக்தி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா சாமி உங்களை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சு. நீங்கள் முதல்ல தான் நீங்கள் அவரை தேடி போனாங்க அவரு உங்களை விட மாட்டார். அவருக்கு கூடயே வருவார். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் இருக்கேன்னு காட்டிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வேண்டிய பதிலை சாமி கொடுத்துருவார். அதையும் அது எப்படி கொடுப்பாரு அவர் 1000 வழி உண்டு. ஏதாவது ஒரு வழி ஒரு சினிமா பாட்டெல்லாம் இருக்குமா இருக்கும். சினிமா பாட்டில் உங்களுக்கு விட இருக்குமா இருக்கும். நீங்கள் அதை பற்றி சாமி நினைச்சு அப்படியே வருத்தப்பட்டு என்ன சாமி உங்களை நல்லா கூப்பிட்டேன் நாமெல்லாம் சொன்னேன் 2 நோட்டை எழுதி கொடுத்து ஒன்றும் நடக்கலையே சாமி அப்படின்னு ஏதாவது மனசு உடனே அப்படியே இருக்கும்போது எங்கேருந்து ஒரு சினிமா பாட்டு கேட்கும். இந்த சினிமா பாட்டில் ஒரு வரி உங்களுக்கான பதில் அது. இது உண்மை சார். யோகி ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்கள்கிட்ட பேசுவார். பகவான் உங்களை கவசமானி காப்போம். இன்னைக்கு உலகத்தில் எந்த உறவும் நமக்கு கவசம் இருக்கிறாங்க வாழ்ந்து பார்த்துட்டு எனக்கு பெரிய குடும்பம். அவள் 10 சகோதரிகள் 7 சகோதரி 7 + 3 10 பேர் கூட பிறந்தவா. எனக்கு பெரிய குடும்பத்தில் வாழ்ந்து பார்த்தோம். என்ன வாழ்க்கை என்ன கற்று தருது. ஊரும் சதம் அல்ல குற்றால் சதம் அல்ல பேரும் சதம் அல்லன்னு சித்தர்கள் பாடுவாங்க. குற்றாலத்துறை ஈஸ்வரே நீ தான் எனக்கு சதம் சொல்லுவாங்க. ஊரு சதம் இல்லை. இதெல்லாம் ஒரு நாள் இதெல்லாம் உறவுகள் எல்லாம் செஞ்சா தான் உறவு. சில நேரங்களில் உறவுகளும் கொஞ்சம் கசந்து போயிடும். நம்ம வாழ்க்கையில் எல்லாமே பார்த்து ஏற்றி இறக்கங்கள் எல்லாம் வெளிப்படையாக சொல்லக்கூடாது. உறவு நட்பு பேர் புகழ் இதெல்லாம் தற்காலிகம் தான். இது அப்பப்போ நம்மளோட காலம் வாரிடும். ஆனால் எப்பவும் காலம் வாராமல் உங்களை கவசமாக காக்கணும்னா பாரதியே பாடம் அந்த இடைவெளத்தில் தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. பாப்பா பாட்டை பாரதி சொல்லுங்க. தெய்வம் நமக்கு துணை பாப்பா. தெய்வம் தான் நமக்கு துணை. ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பா. தெய்வத்தை நீ துணையா கொண்டுட்டேன்னா உனக்கு ஒரு தீங்கு கூட வராதுன்னு சொல்றான் மகாகவிப்பா. பாப்பா பாட்டு குழந்தைக்கு பாடின பாட்டு இந்த பிள்ளைக்கு அவரை சின்ன குழந்தைக்கு பக்தி ஊட்டி வர தெய்வம் நமக்கு துணை பாப்பா ஒரு தீங்கு வர மாட்டாது பாப்பான்னு. இதைத்தான் நான் கவசம். யோகிராம் சுரத்குமார் இங்கே பக்தி செலுத்தி அன்பு செலுத்தி அவர் நாமத்தை சொல்லிட்டு இருந்தீங்கன்னா சாமி உங்களை ஒரு கவசம் மாதிரி காப்பாற்று. உங்களுக்கு எந்த தீங்கும் வராது. உங்களுக்கு மட்டும் சுவாமிகிட்ட என்னன்னா உங்களை மட்டும் வாழ வைக்க மாட்டார். உங்களை சுற்றியுள்ள எல்லாரையும் வாழ வைப்பார். தெருவே நல்லா வைப்பார். உங்கள் ஊரையும் நல்லா வைப்பார். யோகி அப்படிப்பட்டார்.
யோகிக்கு சின்ன விஷயங்கள் ஏன்னா அவர் ஒரு மகாத்மா, பெரிய உயரத்தில் இருந்தார். எட்டயபுரத்துல ஒரு அம்மா கிட்ட எட்டயபுரம் வாழ்க்கை சொல்லிடுறாரு. நீங்க எட்டயபுரத்துல இருந்து வேண்டின அம்மா மட்டும் இல்லை, எட்டயபுரமே வாழ்க்கை சொல்லிடுறாரு. இதுதான் யோகி. உண்மையில வந்து அப்படிதான் அவருடைய ஹைட் அப்படி, அவர் அவ்வளவு உயரத்துல தான் அவர் பார்ப்பாரு. எட்டயபுரத்துல ஒரு தனன், அதனால நம்ம சொல்றது நல்லார் ஒருவர் உலகே அவர்களுக்கு எல்லாருக்கும் பெய்யுமா. ஊர்ல இருக்க அத்தனை பேர் வரவனா வச்சுங்க, ஒருத்தர் தான் போதும். ஊருக்கு ஒரு நாளாக இருந்தா போதும். அவன் ஒருத்தருக்காண்டி ஆண்டவன் அந்த ஊருக்கு மலையை எடுத்து போய் அங்கே அவன் இருக்கானப்பா அந்த ஊருக்கு மலையை கொடுப்போம். அவன் வீட்டுக்கு மட்டும் கொடுக்க முடியாதா, மொத்தமாக கொடுத்துக்கிறது, மொத்தமாக கொடுக்குறது. அதான் யோகி. நீங்க அன்பு செலுத்தினா, நீங்க பக்தி செலுத்தினா, நீங்க மட்டும் இல்லை, இத்தைக்கும் 14 லோகத்தில் இருக்கிற மக்களுக்கும் உங்களுடைய முற்பிறவி 7 பிற்பிறவி 7 எல்லாத்துக்கும் யோகியா இருக்கிற. அதான் குரு. குருவினுடைய பவர் தெய்வம். குரு என்ன கிடையாதுன்னா தெய்வத்தையும் ஒன்று கொண்டு சேர்க்கிறாரு. குரு வந்து நமக்கும் தெய்வத்துக்கும் இடையில பாலமா இருக்கு. குருவுடைய சிறப்பு என்ன கேட்டா, அவர் தெய்வமாகவும் இருக்கிறாரு, குருவாகவும் இருக்காரு. இவருடைய மனுஷ தன்மைதான் அவருக்கு தெரியும். ஒரு வகையில் இந்த மனுஷன் மாதிரி பேசுவார், மனிதன் மாதிரி உறவாடுவார். அதே நேரத்தில் அவரே தெய்வம். அதனால தெய்வத்தை மனுஷன்கிட்ட கொண்டு சேர்க்கிறதுல குருவுக்கு நிகழ்கிற யாரும். அதனால குருவை கெட்டியா பிடிக்கிறது ஒரு சிறப்பான விஷயம். ஒரு மிக உயர்ந்த அந்த, அதாவது குரு வழிபாடுங்கிறது எல்லாருக்கும் சிந்திக்காது. அது கொஞ்சம் பேர் தான். அடுத்த நிலைக்கு போனால் மூர்த்தி தலம் முறையாய் தொழுதோருக்கு வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்ப்புமே. பக்தி பண்றவங்க நிறைய இருக்கலாம். திருமந்திரமே என்ன சொல்லுது, அதாவது மூர்த்தி தலம் முறையாய் தொழுதாரு. பல ஜென்மங்களாக பல கோயில் உலகெல்லாம் போய் மூர்த்தி தலம் முறையாய் தொழுதோருக்கு வார்த்தை சொல்ல, குருவுடைய போதனை வார்த்தை சொல்ல சத்குருவும் வாய்ப்புமே. ஒரு குருவை அடையணும்னா நீங்க பல ஜென்மங்களாக பக்தி பண்ணி நீங்க பல கோயில் உலகெல்லாம் போய் புனித நீராக ஆடி வந்தா தான் குருவுக்கே வர முடியும். அப்போ இதுதான் சுப்ரீம் கோர்ட்டு. நீ மற்றதெல்லாம் கீழ்கோர்ட்டெல்லாம் முடிச்சுட்டு வந்தா தான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக, நேரம் சுப்ரீம் கோர்ட் போக முடியாது. அப்போ பல ஜென்மங்களாக நீங்க பக்தி பண்ணி அன்பு பண்ணி வரும்போது ஒரு ஜென்மத்தில் சாமி சொன்னார், கோடி ஜென்மங்களில் தவம் செய்தால்தான் குருவை வந்து அடைய முடியும். யோகி கோடி ஜென்மம், 1 2 இல்லை, கோடி ஜென்மம் சம புல்லாகி பூடாய் குழுவாய் மரமாய். இந்த கோடி ஜென்மங்கிறது நீங்க இந்த மனுஷன் ஒன்று நினைக்காங்க. நம்ம எங்கே வந்துருக்கோம், புல்லாகி பூடாய் மரமாகி பல்விருகமாகி பரமையாய் பகமாகி செல்லார் இல்லை தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்து இழைத்தேன். இழைச்சி போயிட்டுதான் இவ்வளவு ஜென்மம் எடுத்து கடைசியா ஒரு பொன்னடிகள் கண்டிருந்து வீடுத்தேன் அப்படின்னு மாணிக்குளத்தில் அந்த இடம் தான். கோடி ஜென்மங்கள் தவம் பண்ணி வந்தாதான் ஒரு இம்ப்ரூவாய் வந்து மனுஷனாகி அதிலும் பல ஜென்மங்கள் கடந்து பக்தி பண்ணி வரும்போது இறுதியாக குருவினுடைய திருவடிகளை வந்து அடைவான். அந்த குருவினுடைய திருவடிகளை அடைஞ்சிட்டேன்னா அப்புறம் ஓம் சீதா அவருடைய இதுதான் குரு. நீங்க யோகியை வணங்க என்ன ஆயிடுனா, உங்க வீட்டை பத்தி நீங்க கவலைப்பட வேண்டாம், உங்க வீட்டை அவரு பார்த்து. நான் போன தடவை உதாரணம், எங்க வீட்டுல தண்ணி வந்துச்சு, நான் ட்ரெயின்ல இருந்தேன். ஏன் தண்ணி சாமி காப்பாற்று, இங்கே என் காரை டிரைவர் எடுத்து காப்பாற்றி போயிட்டு, என் 2 வீலரையும் சேர்த்து காப்பாற்று, அவரோட 4 வீலர் மட்டும் தான் வச்சு அவர் என் 2 வீலரையும் சேர்த்து காப்பாற்று. 40,000 செலவழிச்சிருக்கேன். தண்ணி இருந்தால் அவன் என்ஜின் முடிஞ்சு நீ எல்லாரும் தண்ணியில் போனாலும் 40,000 செலவழிச்சிருக்கேன். நீ அதை நான் தம்பியை காப்பாற்றிருக்கேன். வீட்டுக்குள்ளே தண்ணி வந்து வந்த மாதிரி தண்ணி போய் குடம் உடச்சி தண்ணி வெளியே போயிட்டு நாங்கள் அப்போ தான் விருந்தினர்கிட்ட வந்துருக்கோம். அப்போ யோகி கூட்டின வீட்டில் இருந்தால் வீட்டை காப்பாற்றுறாரு. அப்போ அந்த கருணையை பாருங்க எப்படி காப்பாற்றுறாரு. எப்பேற்பட்ட விபத்து, எப்பேற்பட்ட விஷயம் தான் நீ காப்பாற்றப்படுவார். அதில் யோகி தெளிவாக இருக்கார். அதனால நான் என்ன சொல்றேன், இந்த பக்தியை உங்களுக்கு கிடைத்திருக்கிற வாழ்க்கை விஜயகுமார் வாழ்க்கை மனசார நான் எட்டயபுரத்தை எப்படி ஒன்று கெட்டி ஒரு கோவிலை வச்சு இப்படி இவ்வளவு பேர் சேர்ந்து மாதந்தோடு சந்திச்சு ஒரு பக்தி பண்ணதற்கு இதான் விஜயகுமார் குடும்பத்துக்கே புண்ணியம். இதான் அவர் சம்பாதிக்க, இந்த அவருடைய குடும்பங்களுக்கு வழிவழியாக அவர் உண்மை வாங்கி இந்த காரியங்கள்லாம் பெருசு. அவரை யோகியை பார்த்தாரு, பக்தி பண்ணாரு, யோகி பக்தர் ஆனார். ஆனால் தான் பிறந்த ஊரை மறக்காம ஒரு கோவில் எடுக்கணும்னு அவருக்கு ஒரு எண்ணம் வர இப்படி ஒரு சின்ன ஏற்பாடு செய்ய நம்மெல்லாம் சதிகையில் இதில் ஒத்தாசை பண்ணுற சங்கர் இப்படி எல்லாரும் இதில் பங்கு உண்டு. எல்லாரும் இது ஒரு திரும்ப தூக்கி போட்டாங்க, உனக்கு கூட உண்டு. இருந்து நிறைய வேலையெல்லாம் பார்க்குற உனக்கும் உண்டு. இப்போ இதில் யாரெல்லாம் திரும்ப தூக்கி போட்டாங்க அவங்களுக்கு சுவாமி அனுகிரகம் உண்டு. சுவாமி அப்படிதான் எப்படாலே இப்படி சொல்கிறார். ஒன்று வேண்டாம் சார், ஒரு முறையே நாங்கள் டூர் போகிறோம், ஆல் இந்தியா டூர். 20 நாட்கள் இந்தியா முழுக்க 8 மாநிலங்களை கவர் பண்ணுற மாதிரி 2000 ஆண்டு புத்தாயிரம் ஆண்டு வரும்போது யோகி ராமகிருஷ்ணனுடைய ஆசிரமம் குமாரகோவில் நடந்தது. நாகர்கோவிலில் தக்கலை பக்கத்தில் குமாரகோவில் முருகன் கோயில். அதில்
மாரக்கோயிலில் ராம்ஜி ஆசிரமம் இருக்குது, ஓப்ராக விமானத்தில் அடியெல்லாம் 10 ஆண்டுகள் நான் வளர்ந்த ஆன்மீக சொப்பில் அந்த ஸ்ரீ ராம்ஜி ஆசிரமம். அதுலேருந்து 2000 நாங்கள் ஒரு டூர் எடுத்தோம், ஆல் இந்தியா டூர். 20 மாநிலம், தமிழ்நாட்டில் ஆரம்பித்து ஆந்திராவுக்கு போய், ஆந்திராவிலேருந்து அப்படியே மகாராஷ்டிரா போய், மகாராஷ்டிரா முடிச்சு உத்தரப்பிரதேசம் வந்து காசி இதெல்லாம் பார்த்து அயோத்தியில் நாங்கள் 2000 பார்க்கணும். இங்கே நீங்கள் நாங்கள் 2000 அயோத்தி பார்த்துருக்கோம். அயோத்தி காசி அப்படின்னு போய் அப்படியே போய் மேற்கு வங்காளம் போய் ஒரிசா புவனேஸ்வர் பார்த்து, அப்படியே திருப்பி ஆந்திராவுக்கு வந்து பத்ராச்சலம்லாம் பார்த்து, திருப்பி வந்து காளகஸ்தி வந்துட்டு அப்படியே திருவண்ணாமலை சாமிக்கு நன்றி சொல்லிட்டு ஊருக்கு வந்து தூத்துக்குடி வழியாக தான் ரெண்டு தான் போகணும். தூத்துக்குடி வழியாக வந்து நாகவேல் பஸ் இப்படி தான் போச்சு. எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இது நடக்குது இந்த பஸ்ஸில். அப்போ சாமி அதுக்காக நாங்கள் இது அவ்வளவு ஒரே பஸ்ஸில் வட இந்தியா பாணியில் நாங்கள் என்ன பண்ணுவோம், பஸ்ஸில் பின்னாடி உள்ள 2 சீட்டை கலத்தணும். சுவாமி எங்களுக்கு பெர்மிஷன் நடத்தலான்னு சொல்லிட்டார். சீனியர் சிட்டிசன்ஸ் வயதானவங்களை கூப்பிடணும், அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண ஒரு 10 இளைஞர்களை கொடுக்கணும். அதில் நானும் இருக்காங்க 10 பேர், 40 பேர் வயதானவங்க, ஒரு 10 பேர் நாங்கள் யங்ஸ்டர். அதாவது அவங்களோட லக்கேஜெல்லாம் அவங்க எடுக்க கூடாது. இந்த 10 பேர் தான் லக்கேஜ்லாம் கொடுக்கணும். சாமி எப்படி டூர் நடப்பாங்க. 40 வயதானவங்களை கொடுக்கணும். அவங்களுக்கு ஒரு சின்ன ஆசிரமத்துக்கு ஒரு சின்ன பேக் போட்டு அதில் மருந்து மாத்திரம் தான் வச்சுக்கணும். அது மட்டும் தான் அவங்க காரில் வைப்பாங்க. அவங்க லக்கேஜெல்லாம் இந்த 10 வாலண்டியர்ஸ் கொடுக்கணும். அதனால் எல்லா பேக்குக்கும் நாங்கள் நேம் போட்டு நம்பர் போட்டு நாங்கள் 10 வாலண்டியர் நீங்கள் அப்படி கிளம்பி தான் வரணும். அப்படி விட்டுருந்தா எப்படி நல்லா இருக்கும் வரணும். அப்படி உண்மையிலே ராணிகளை எல்லாரையும் கொடுக்கணும். இதில் என்ன பண்ண, எங்கள் அம்மா, இவங்க அம்மா, எங்கள் அக்காவுக்கு மாமியார், எங்கள் குடும்பத்திலே 3 டிக்கெட் எல்லாம் 65, 70. என்ன புண்ணியம் தெரியுமா அந்த ஆத்மாவுக்கு? 7 புண்ணிய நதிகளில் நீராடிச்சாங்க. கரையூரில் நீராடிக்கலாம், கோதாவரியில் நீராடிக்கிறோம், கங்கையில் நீராடிக்கிறோம். கங்கையிலே பல இடங்கள்ல, கங்கையில் பல இடங்கள்ல காசியில் நீராடணும், அலகாபாத்தில் நீராடணும், கல்கத்தாவுக்கு நீராடணும். உங்கள் அம்மாவில் என்ன பாக்கியம் தெரியுமா? நாங்கள் 2000 இவங்க தான் கொண்டுட்டு போய் இது பண்ணேன். நான் இப்போ சொல்கிறேன், 3 கிழவிகளுக்கு வீட்டு 3 கிழவி கூப்பிட்டு போனேன். 3 பேருக்கு லைஃப் ஒரு 5 இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் ஆகிடுது. அந்த டூர் போய்ட்டு ஒரு 3 நல்லா அப்படியே ஜாப்பன் ஆகி உண்மையிலே இல்லை. அவங்க ஆயுள் 60 சாமி 5 வருஷம் எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டாரு. எல்லாரும் இவங்க அம்மா 83, எங்கள் அம்மா 88, இன்னொரு எங்கள் அத்தை 83. எல்லாம் கிடைக்கிற ஜம்ஜம்னு 83 வயசு வேற. எந்த அப்படியே அப்படி தொடர்புற மாதிரி இருக்கு. அது யோகி ராம் இல்லை, நான் நினைச்சு பார்க்குறேன். யோகியுடைய அனுகிரகங்கிறது ஏதோ ஊர் பார்த்தோங்கிற விஷயம் இல்லை. அவ்வளோ கேட்டார். டூர் போகும்போது அவ்வளவு கேட்டார். டூர் போனது எல்லாம் பிளான் பண்ணாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. சீனியர் சிட்டிசன்ஸ் தான் கூப்பிட்டு போகணும், வயதானவங்களை தான் கூப்பிட்டு போகணும். ஒரு 10 இளைஞர்களை வச்சுக்கிங்க. அவங்க வாலண்டியர்ஸ் ஒர்க் பண்ணணும். சின்ன பிள்ளைங்களாம் என்ன பண்ணணும், தம்பி சின்ன பையங்கள்லாம் சேவை செய்யணும். யோகிக்கு அதை பிடிக்கும். உடலில் தெம்பு இருக்கிறவன சேவை செய்யணும், உடம்பு முடியாதவன உடம்பு முடிஞ்சவங்க கவனிக்கணும். நான் அவங்க சேவையை பாருங்க வந்து முதலே தொட்டி யோகிக்க படுத்திருப்பாங்க. ஒரு சிரமப்பட விடக்கூடாது. சிரமப்படாமல் அவங்களுக்கு நீ எல்லாத்தையும் சொல்லணும், அவங்க சிரமப்படுத்தி சொல்லக்கூடாது. இது சுவாமி எங்களுக்கு கொடுத்துருக்கிற விஷயம். அப்போ அப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு இந்த லக்கேஜெல்லாம் நாங்கள் ஏற்றி அவங்களுடைய இறக்குல என்ன தெரியுமா, அந்த பஸ்ஸுக்கிட்ட ஒரு குட்டி ஸ்டூல் போட்டுருப்போம்னா அது நிற்கணும். போட்டுனா கையை பிடிச்சிக்கிட்டா இருக்கணும். பஸ்ஸு கொஞ்சம் வசனமாக இருக்குங்களா, இதுதான் எதெல்லாம் யோசிச்சுக்கோம் பாருங்க. அது ஒரு குட்டி ஸ்டூல், அந்த இடத்துல நான் ஸ்டூலில் ஒரு காலு, இவங்க காலுக்கு ஸ்டூல் பிறக்கிறதுனால ஸ்டூலில் காலை வச்சு நான் வாசல் நிற்பேன். எப்பா என் தோடையே இறங்கிட்டு 40 பேர் நம்ம தோட்டை கைவிட்டு இறங்கினாங்க. நீங்கள் 40 பேர் தோட்டை கைவிட்டு அதெல்லாம் அப்போ எனக்கு வயசு 32 வயசு உற்சாகமா எல்லாரும் இறக்கி எல்லாரையும் கூப்பிட்டு இந்தியா முழுக்க நிச்சயமா சமயக்காரர் கொண்டே இருப்பான். நான் நாடோடிகள் எப்படி பார்ப்பாங்க, தனியாக இருக்கா நிறுத்த வேண்டிய உடனே அங்கே தாழ்பால் விரிப்போம். முதல்ல பொம்பளைங்களை போய் குளிச்சுட்டு வாங்க, அப்புறம் ஆம்பளைங்களாக காய்கறி வெட்டிப்போம். பொம்பளைங்க வந்து சரிங்க அடுப்பை கொண்டு அடுத்தவங்க யார் குளிச்சுட்டு வருவோம், அங்கேயே சமைச்சிடுவோம். சமைக்கும்போது 2 நேரத்துக்கு சமைச்சிடுவோம். ஒரு நேரம் ஒரு 2 சமைச்சு எல்லாம் தூக்கி ஏற்றிட்டு ஒரு டீயை போட்டு எல்லாரும் குடிச்சுட்டு இறக்கிடுவோம். இப்படி நாடோடிகள் மாதிரி இந்தியாவுக்கும் நம்ம பஸ்ஸில் அந்த பயணம் மறக்க முடியாத பயணம். 8000 கிலோமீட்டர், 23 நாட்கள், 8000 கிலோமீட்டர் தங்கி நடக்கணும். ஆசிரமங்கள், பெரிய பெரிய ஆசிரமங்கள். இந்த ஆசிரம தொடர்புனால இந்த அம்மா தான் இங்கே டியூட்டியில் இருந்தா. அப்போ ஃபோன் மொபைல்லாம் கிடையாது. எங்கே தங்கவங்க லிஸ்ட்லாம் இவர்கிட்ட கொடுத்து ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துருவோம். நாங்கள் எங்கே போயிட்டு வந்ததே ஒவ்வொரு குழந்தைங்கள்ட்ட சொல்லுவோம். இவங்க அது என்ன ஆகிட்டா, ஆந்திரா தாண்டவங்களே ஒரு நாள் லேட் ஆகிட்டு, ப்ரோக்ராமே ஒரு நாள் தள்ளிட்டு. அது என்னன்னா, இப்போ காசியில் ஒரு கலவரம் நடந்துச்சு. நாங்கள் காசிக்குள்ளே போகும்போது காசியில் வந்து 144 போட்டுருக்கோம், ஊரடங்கு போட்டுருக்கோம். சுவாமி எங்களை 2 நாள் லேட் பண்ண வச்சுட்டார். அந்த கலவரம் முடிஞ்சு லிஃப்ட் அந்த கோயிலுக்கே போக முடியாது, காசி ஊருக்குள்ளே போக முடியாது. கரெக்டாக அந்த 2 நாள் எனக்கு நிலையாகனா காசி போகிற அங்கே அன்னைக்கு கர்ஃபியூ அன்னைக்கு தான் எடுக்கிறேன். அன்னைக்கு நாங்கள் தான் போயிடுவோம். இது 2000 நடந்த விஷயம். பகவான் அதுக்காக
காசியில் நாங்கள் கரெக்ட் டேட்டில் போயிருந்தோம்னா அன்றைக்கி அங்கே கலவரம் இந்த ராம கோயில் பற்றி அப்போ இருக்குது அங்கே ஏதோ ஒரு சின்ன கலாட்டா. அதனால அந்த கர்ஃபியூ போட்டோம். கர்ஃபியூனா யாரும் நடமாடக்கூடாது. அப்போ நீங்கள் வெளியில் கார் நிச்சயமாக காசி எழுப்பில் நாங்கள் டிஎல் 72 போட்டு திருநெல்வேலி கார் அது என்ன சொல்லுவாங்க அந்த அப்போ சாமி என்னை கூப்பிட்டு விடுறாரு. இவங்க யார் இந்த காரை படத்தில் என்னை விசில் செல்லுன்னு சாமி என்னெல்லாம் கேட்குறாரு. அந்த டிரைவரையும் கூப்பிட்டு விடுறாரு. காருக்கு பேர் என்ன தெரியுமா? ஆண்ட்ரூஸ் கார். இன்னைக்கு தெரிஞ்ச ஆண்ட்ரூஸ் ஒரு பஸ் கம்பெனி. ஆண்ட்ரூஸ் கம்பெனி பேர் ஆண்ட்ரூஸ். காருக்கு மேலே என்ன பண்ணுறோம்? காவி கொடி வரணும். முன்சீட்டு யார் வந்து ஓம் பிள்ளார் வைக்கணுமா? விஸ்வஹிந்து பரிஷத்துடைய அம்மா அதை காய் வச்சு ஜம்முன்னு ஒரு மொதல் 5 சீட்டு யாரு? மொதல் 5 சீட்டு யாருக்கிட்ட? சன்னியாசிகள். 5 சன்னியாசிகளுக்கு காசு வாங்குறாங்க. 5 பேருக்கு நோ டிக்கெட். மொத்த செலவு மீதி எல்லாரும் வாங்கிக்கிறோம். சன்னியாசிகள் 5 பேர் ஃப்ரீயாக கூப்பிட்டுருவோம். அப்போ அவங்க வண்டி கொடுத்து யார் தெரியுமா? அப்துல் சமத் மேரப்பாளையம் இருக்குது. எப்படி சாமி எப்படி கம்மியாக ஓட்டுறது பாய் உக்காந்துருக்குது காவிக்குடி ஓடுற பஸ் ஆண்ட்ரூஸ். இதில் நாங்கள் போகிறோம். யோகிட்ட போகிறோம். யோகி இதை 3 என்கிட்ட கேட்குறாரு. அவர் அழகாக கேட்குறாரு. ஃபஸ்ட்டு பேர் என்ன? ஆண்ட்ரூஸ் சொல்லி. டு யூ நோ த நேம் ஆஃப் தட் ஓனர்? ஆண்ட்ரூஸ் எனக்கு தெரியாது. பரவாயில்ல, அந்த டிரைவரை வர டிரைவர் வர நீங்கள் தான் இவங்களெல்லாம் காசி கூப்பிட்டு போகிறீங்களா? இல்லை சாமி நான் பஸ்ஸுக்கு டிரைவர். அதான் கேட்டேன். நீங்கள் தான் இவங்களெல்லாம் கூப்பிட்டு இல்லை சாமி நான் பஸ்ஸுக்கு டிரைவர். அதான் கேட்டேன். அவர் டிரைவர் சொல்றாரு. அப்போ எங்களுக்கு உணர்த்துறாரு, இந்த டிரைவரை நல்லா பார்த்துக்க. இவங்க எல்லாம் அவன் சக்கரம் இருக்கு. இவன் சக்கரத்தை சரியா வாட்டல அவன் சக்கரம் அவன் பரட்டு. அப்போ ஒரு டூரில் யார் ரொம்ப ரொம்ப முக்கியம்? டிரைவர் முக்கியம். சாமி நீங்கள் தான் இவங்களெல்லாம் காசு பண்ண. அப்போ நான் கட்டணேன். ஆமாம் சாமி சொன்னார். நமக்கு நம்ம ஜனம் தான் போயிருக்கோமா? சாமி நான் இந்தியா விட்டு போயிட்டு நான் நல்லா ஹிந்தியில் பேசி ஹிந்தி எடுத்து விட்டார். சாமி அவர் ஹிந்தி எடுத்துனாலும் தமிழ் தான் சொல்லுவேன். இல்லை அவர் ஹிந்தி தெரியுங்கிறதா அவர் காட்டினார். அதனால் சமந்து நமக்கு எத்தனை குழந்தைங்க? அங்கே ஒரு 8 10 டிக்கெட் நாங்கள் தான் கூட இருந்தேன். ஒரு 10 12 பேர் மேலே ஒரு 10 12 பிள்ளைகள் உண்டு. அவங்க பேரை சொல்லுவோம். அதாவது ஒரு பேரா முஸ்லீம் பேரத்தில் சாமி ஒரு படத்தில் இருக்கா அந்த பிள்ளை பார்த்து மை ஃபாதர் பிளஸஸ் சலீமா அப்படின்னு சொல்லுவார். மை ஃபாதர் பிளஸஸ் கலீமான்னு சொல்லுவார். மை ஃபாதர் பிளஸஸ் நீ வந்து வரிசை 10 12 பேரை நம்ம சமந்து சொல்ல அவ்வளவு பேருக்கு சொல்லி சமந்து நம்ம பிள்ளைங்க எல்லாம் சௌக்கியமாக இருப்பாங்க. நம்ம இந்த டூரை நல்லபடியாக முடிச்சுட்டு வருவது அவர் பிடிச்ச ஒரு 10 விரலை முடிவு. இவ்வளவு கேட்ட பேசியிருக்கும் போதே அவர் 2 கையும் சாமி பிடிச்சிருக்கார். ஒவ்வொரு விரலா முடிவு. எனக்கு அப்பதான் புரியுது, இந்த ஹீரோவே இவன் தான். இந்த டூர்ல ஹீரோ யாரு? இவன் தான். சாமியே அவரால் முடிச்சுட்டு இருக்காரு. அப்ப நம்ம அந்த டிரைவர் கூட தான் ஃபுல் கம்பெனி 23 நாள் நானும் சமூகம் அப்படி நெருங்கிட்டோம். ஏன்னா அவர் கூடயே கம்பெனி கொடுத்தாரு. ராத்திரி சில நேரம் ஓட விடுவோம். நான் தூங்க மாட்டேன். பக்கத்தில் கம்பெனி கொடுத்து ஆனால் டீ குடிப்போமா? நம்ம 2 மணிக்கு ஏதாவது தூக்கி போய் ஓடி போய் டீ வாங்கி அவரை குடிச்சு நானும் குடிச்சு. ஏன்னா அந்த டிரைவர் நைட் பூரா வண்டி ஓட்டும் போது எல்லாரும் தூக்கிட்டு வருவாங்க. நாங்கள் 2 பேர் ட்ராயின் போட்டுருக்கோம். 12 வர முடியும். அப்புறம் இன்னொரு இல்லை. இப்படி எங்களுக்கு ஒரு 3 பேர் ட்ராயின் வச்சு மாறி மாறி பிடிச்சி டிரைவர் கூட பேசி பிடிச்சிட்டே வரும். டிரைவர் 2 டிரைவர் வச்சுருந்தோம். அப்போ சிலவங்க அவன் நைட் முழுக்க ஒரே டிரைவர் ஓட்டுவார். அவர் அந்த சமூகத்தில் என்ன நைட்டு ஓட்டுவார், பொறுமையாக ஓட்டுவார். எதுக்கு சொல்ல வந்தேன் சார்? சுவாமி என்ன பண்ணுறது மட்டும் கிடையாது. மை ஃபாதர் பிரதர் த ஆண்ட்ரூஸ் கம்பெனி ஓனர். சரி எங்களுக்கு பஸ் விட்டுருக்கான், பைசா தான் பஸ் விட்டுருக்கான். அவரை வாழ்த்துறது இந்த டூரில் வரக்கூடிய மை ஃபாதர் பிரதர் ஆண்ட்ரூஸ் கம்பெனி ஓனர். அடுத்தது மை ஃபாதர் பிரதர் அப்துல் சமத் த டிரைவர். மை ஃபாதர் பிரதர் ஆல் ராம்ஜி ஆசிரம் டிவோட்டிஸ். சுவாமியுடைய கருணை பாருங்க சார். நமக்கு பஸ் ஓட்டுனவனே வாழ்த்துறாரு. நம்ம வண்டி காசுக்கு தான் வண்டி. அவன் தொழில், அவன் டிரைவர் தொழில். அவனையும் தொழில்னு பார்க்கல, அவனையும் பாராட்டு. அப்போ நம்ம யோசிப்புல எப்படி காப்பாற்ற வருது? நீங்கள் வாடகை விட்டுனா உங்கள் வாடகை விட்டையும் சேர்த்து வாழ்த்து வருது. யோசியுடைய அந்த கருணை அவ்வளோ பெரிய கருணை. நாங்கள் முதல்ல ரொம்ப பெரிய ரெண்டு நாங்கள் வாடகை விட்டு பார்த்தோம். அந்த வாடகை விட்டுக்கும் எங்களுக்கு வாடகை இருக்கிறதுனால எங்கள் புண்ணியம் அவனுக்கும் சேர்த்து கொடுத்தாரு. அதுதான் இங்கே அப்பேற்பட்ட தெய்வத்தை வந்திருக்கீங்க. தெய்வத்தின் மேலான தெய்வத்தை வந்திருக்கீங்க. அதான் சொல்லுங்கள். எட்டயபுரம் ஒரு பெரிய மகா புண்ணியம் உண்டு. இந்த வயதில் இப்படிப்பட்ட ஒரு ஆள் வந்து கிடைச்சிருக்கு. இது நீங்கள் பண்ணி மகா புண்ணியம். இவ்வளோ நீங்கள் எப்படி பிடிக்கணும்? அப்படி அனுகிரகம் பண்ணுவோம். நீங்கள் நினைக்காத அளவுக்கு நீங்கள் நினைச்ச நீங்கள் கேட்குறத விட சார் பெருசாக காமிக்கிறோம். சார் நான் முதல்ல சொல்கிறேன், இதெல்லாம் முடிஞ்சோன்னா 2000க்கு அப்புறம் எனக்கு ஆசை வந்து எங்கள் பிஎஸ்என்ல நல்ல வேலை பார்த்து சம்பாதிச்சு திரும்பி உட்காந்துருந்தான். இவனோட நான் ஒரு டூர் ஆரம்பிச்சேன் 2005க்கு அப்புறம். 2005க்கு அப்புறம் எங்கள் பிஎஸ்என் ஆட்டோ பூரா கூட்டு போகிறேன். டூர் வருஷம் போயிருக்கேன். அந்த எனக்கு குமாரபுரி ராமகிருஷ்ணன் 9 வருஷம் டூர் அனுபவம் அடியே டூர் ஆரம்பிச்சோம். நீங்கள் முழுக்க நடத்திட்டு
இந்தியாவுக்கு பிள்ளைங்க பிஎஸ்என்எல் திருநெல்வேலியில் ஒர்க் பண்ணுற ஒரு 500 தொழிலாளிகளை நான் காசி கொடுத்து நான் அவங்க எல்லாருமே கைலாஷுக்கு கூட ஒரு 150 பேரை கூட்டு போயிட்டு இருந்தேன். பத்ரிநாத் கேதார்நாத்துக்கு ஒரு 700 பேரை கூட்டு போயிட்டு இருந்தோம். அந்த அளவுக்கு ஒரு 10-12 ஆண்டுகள் நாங்கள் கர்நாடகாவில் போயிருந்தோம். கர்நாடகாவில் சகோதரர்கள் ஒரு டூரில் 2 பஸ்ஸு என்னுடைய கேரள நண்பர்கள், என்னுடைய கர்நாடக நண்பர்கள், என்னுடைய திருநெல்வேலியாக இருந்தது. நான் 3 லாங்குவேஜில் பேசுவேன். இன்ஸ்ட்ரக்ஷன் தமிழில் சொல்லணும். அது இப்படி சொன்னேன், இந்த ஷட்டில் மாற்ற மலையாளத்தில் பறையணும் சாமி எல்லாம் போயிட்டு 8 மணிக்கு கூட வரணும்னா நான் அவன்கிட்ட சொல்கிறேன். அது முடிச்சு கரண்ட் வைப்பேன் கொத்தோ நான் பறஞ்சது கொத்தோ சொல்லி அவன்கிட்ட கரண்டத்தில் மாற்றாடும். 3 லாங்குவேஜில் பேசி விட்டு டூர் நடக்குது. என் டூர் 72 பேர் இருந்தாங்க. 23 கேரளா, கர்நாடகா, தமிழ்நாடு. அவங்க கர்நாடகா இங்கிலீஷில் சொல்லி தமிழ் இங்கிலீஷ் மலையாளத்தை வச்சு டூர் நடக்குது. 72 பேரை கூப்பிட்டு போய் இமயமலை 10 நாள் இமயமலை மேலே முழுக்க கூட சமயக்காரங்க பிரமாமான டூர் நடக்குது. அப்போ அவங்களெல்லாம் டூர் எடுத்துது. அப்புறம் பார்த்தேன் என்னடா இந்த டூர் நடத்திட்டு அப்புறம் கைலாஷ் கூட்டிக்கிட்டு நான் முதல்ல காசி நடத்திட்டுனால அப்படியே மவுண்ட் கைலாஷ் நினைக்க முடியாது. கைலாஷ் டூர் போடுறேன். முதல் டூர் 25 பேர், 2வது டூர் 52 பேர், 52 லட்சம் 1,50,000. நான் 2013 25 பேர், 2014 52 பேர். திருநெல்வேலி, தூத்துக்குடி, குமரி மாவட்டம் 3 மாவட்டத்தில் 52 பேர் கொடுத்துருக்கு கைலாஷ். எல்லாம் 70க்கு மேலே மவுண்ட் கைலாஷ் போய் மானசரோவரில் போய் தீர்த்தம் எடுத்து அந்த கைலாசத்தையும் பார்த்து வந்து இல்லை. அப்போ சுவாமி எங்கே ஏற்றினார் பாரு, என்னன்னா இந்த டூர் வா கைலாஷ் நடக்கும். இப்போ அடுத்த இன்னைக்கு வெளிநாடுகள்லாம் போகிறாங்க. மலேசியா, சிங்கப்பூர். அடுத்த மாதம் நாங்கள் ஒரு 3 months ஜெர்மனி டூர் போயிருந்தோம். ஏற்று வந்தேன்னா பகவான் யோகிராம் சுகுமார் நான் கொஞ்சம் ஊர் சுற்றிட்டு இருந்தோம் தான். அந்த ஊர் சுற்றுல உலக சுற்றுலாக இருக்குது. அந்த லிஃப்ட் பண்ணிட்டாரு பாருங்க. கிரேஸ் இது என்னுடைய பெருங்கிறதுக்காக கிரேஸ் யோகனுடைய கிரேஸ் எப்படி வேலை செய்யுவார். நீ ஊர் சுற்றுலாளாக இருந்தால் உடைய உலக சுற்றுலாளாக மாற்றி, நீ உலக சுற்றுலாளாக இருந்தால் உடனே கிரகங்களை சுற்றுலாளாக ஆக்கிடுவோம். அதுதான் யோகிராம். இது மிகை அல்ல, உண்மை. ஆக உச்சத்துக்கு சாமி கொண்டு போவார். ஏன்னா அவர் அந்த உச்சத்தில் இருக்கிறார். நீ அது எதுனால்னா யோகி அந்த பிரபஞ்சத்தின் மேலே அந்த பிரபஞ்சத்தை அவர் கண்ட்ரோல் பண்ணிருக்காரு. கையை தூக்குறாரு, அவர் கையில் தூக்கு இமயமலைக்கு மேலே தான். சாமி கையை தூக்குனாலே அது ஹிமாலயாஸுக்கு மேலே தான் இருக்கும். அப்போ வந்து எப்படி தூக்குவார்? கொஞ்சம் வளர்ச்சி அந்த உச்சம் தான். நீ எந்த துறையிலிருந்து போகிற அந்த துறையினுடைய உச்சத்தை நீ சொல்லுவோம். ஓகே, அதை யோகியால் தரணும். இவருக்கு எப்படி புரியும்? இது நான் எது சொல்றேன், யாம்பற்ற இன்பம் பெருகை வையகம். இவரை பிடிச்சதுனால மிக சாதாரண வாடகை வீட்டில் இருந்து ஒரு டிப்பிக்கல் நடத்துகிற வர்க்கமாக இருந்து பகவான்கிட்ட போய் நின்று எங்களை நீங்கள் நல்லா கவனிச்சு பெரிய அனுபவங்கள்லாம் விட்டார். 30 ஆண்டுகளில் உலகம் முழுக்க சுற்றி வந்த அனுபவம். எல்லா இடங்களும் டூர் மாதிரி அதுக்கும் மேலே எங்களுக்கு நண்பர்கள் உலகம் முழுக்க நண்பர்கள். இப்போ நாங்கள் இந்தியாவில் எந்த ஸ்டேட்டுக்கு போகலாம், எந்த ஸ்டேட்டுக்கு போனால் அங்கே யோகிராம் சுகுமார் வாய்ப்பு இருக்கோம். தமிழ்நாட்டில் இல்லாத ஆளில்லாத ஊரே இல்லை. அந்த அளவுக்கு பகவான் தொடர்பு ஏற்படுத்தி உலகம் முழுக்க எல்லா ஆல்மோஸ்ட் ஆல் கண்ட்ரீஸில் எங்களுக்கு லிங்க் இருக்குது. எது சொல்லுங்கன்னா இந்த தொடர்பு யாரால் கிடைத்தது? பகவான் யோகி ராம் சுரத்குமார் என்ற பெயரால் கிடைத்தது. அப்பேற்பட்ட தெய்வம் இது நம்ம கவசமாக காப்பாற்று நம்மளை இன்னும் ப்ரமோட் பண்ணி சொல்லுவோம். அப்போ இந்த தெய்வத்தோடு நீ ஈடுபாடு வை. இந்த தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லி இந்த தெய்வத்தை நாம் இன்னும் பக்தி செலுத்தினால் இந்த வாழ்க்கையோட உச்சத்தை உங்கள் சாமி தொட வைக்கிறார். சாதாரண உண்மை அனுபவித்து பார்த்து உங்களுக்கு சொல்றேன். இது உங்களுக்கும் உண்டு. அதான் சாமி உணர்த்துறார். நீ எப்பேற்பட்ட இடத்துக்கு வந்துருக்க பார்த்துக்க. நீங்க சேவை செய்து உடனே நான் எவ்வளவு தூக்குங்கிறதுக்கு அளவே கிடையாது. அப்பேற்பட்ட அனுக்கிரகம் கை அப்படிப்பட்டது. அவருடைய அனுக்கிரகம் அப்படிப்பட்டது. அவரால் சிறிதே முடியாது. அவரால் சின்ன லெவலே யோசிக்க முடியாது. சுவாமி நாம சிறுசா கேட்போம். சாமி அதை பெருசா தான் ஆகுவோம். சுவாமி வந்தாலே அது பிரம்மாண்டமாக தான் இருக்கும். சுவாமி பெருசா தான் வருவார், பெருசா தான் அனுக்கிரகம் பண்ணுவார். ஏன்னா அவர் பிரபஞ்சம் அண்ட சராசரங்களையே ஏற்றிக்கிட்ட காஸ்மிக் கண்ட்ரோலர். இந்த அண்ட சராசரங்களே திருவண்ணாமலை உட்காந்து நான் கண்ட்ரோல் பண்ணுறேங்க. அப்பேற்பட்ட யோகம். அதனால சாதாரண ஆலையில் எட்டயபுரம் பண்ண புண்ணியம் மகாகவி பாரதி சம்பாதிச்சு இருக்கிற புண்ணியம். அவன் ஞானிகளையும் அவனே அந்த காலத்தில் ஞானிகளை புகழ்ந்து பாடியவன். எத்தனை ஞானிகளை பாடி அவன் காலத்தில் வாழ்ந்த புள்ளச்சாமி புகழ்ந்து பாடல் இருக்கிறான். நிறைய அவனுடைய பாரதி பாடல்களை 3 சாமிகளை பற்றி அவன் பாட்டு இருக்கிறான். அவனுடைய பாட்டில் அவனுக்கு இந்த ஈடுபாடு சித்தர்களோடு அவனுக்கு மிகப்பெரிய ஈடுபாடு. பாரதி எத்தனையோ சித்தர் பலர் இருந்தாரப்பா, யானும் ஒரு சித்தன் வந்தேன் இந்த நாட்டில். தன்னையே சித்தனாகத்தான் அவன் பார்த்தான்.
எத்தனையோ சித்தர் பலர் இருந்தாரப்பா, யாரும் ஒரு சித்தர் வந்தேன் இந்த நாட்டில் சொல்லி தன்னை பாரதி அறிமுகப்படுத்தினா ஒரு சித்தராகத்தான் அறிமுகப்படுத்துறாங்க. சித்தர்கள், ஞானிகள், யோகிகள் பாரதிக்கு அவ்வளவு நாட்ட காரணம் எட்டயபுரத்தில் அத்தனை சமாதிகள். எட்டயபுரம் மண் வந்து ஞான புண்ணியவர் எழுதினாரு. அது 100% எட்டயபுரம்ங்கிறது சாதாரண இடம் அல்ல. பல ஞானிகள், தபஸ்விகள் வாழ்ந்த இடம். அவங்க வந்து அடக்கமாயிருக்கிற இடம். இந்த மண் ஒரு ஞான பூமி. அது ஒரு பாரதி இங்கே பிறக்க முடியாது. அப்போ எப்படி ஒரு பாரதி இங்கே பிறக்குன்னா அது ஆக புண்ணியமான இடத்துல தான் புண்ணிய ஆத்மாக்கள் பிறக்கும். அப்போ இந்த மண் புண்ணியமான மண். இப்போ கடைசியாக இப்போ யோகி வந்து உட்கார்ந்து போதா குறைக்கு ஏற்கனவே இது ஞான பூமி. இதில் வந்து யோகிங்கிற ஒரு பெரிய பரமாத்மா வந்து உட்கார்ந்து அருள் பண்ணுறாரு. அப்போ எப்படி இருக்குப்பாரு. மண் மகத்தானது. மண்ணிலிருந்து உட்கார்ந்து இருக்கிற மகாராஜா அதை விட மகத்தானவர். எனவே நீங்கள் இவரை வணங்குங்கள், இவரை வழிபடுங்கள். இந்த வாழ்க்கை பூரணமாக இவ்வளோ காலத்தை விட்டுட்டேன்னா நீ வருத்தப்பட வேண்டாம். இப்போவாது வந்து சேர்ந்துட்டீங்க, வர வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்து அன்பு செய்யுங்கள், பக்தி செய்யுங்கள். இங்கு நடக்கிற நிகழ்ச்சியை இதுக்கு தலையாய ஓப்பனது. அது ஒரு பௌர்ணமி பூஜையாக இருக்கலாம், ஒரு சுவாதி பூஜையாக இருக்கலாம். ஏன்னா 3 நிகழ்ச்சி நடத்துகிறாங்க. ஒரு பௌர்ணமி பூஜை, ஒரு சுவாதி பூஜை, முதல் ஞாயிறு நாங்கள் வந்து கலந்துக்கிற பூஜை. இந்த 3 பூஜைக்கு நீங்கள் ஒரு 3 நாள் மாதத்தில் இதுக்கு ஒதுக்கலாம். ஆஃப் டே இதுக்கு ஒதுக்கணும். இது வந்து இருக்கணும். ஏன்னா இதோடைய அனுக்கிரகம் கிடைக்கும். என்ன கிடைக்கும் வந்து ஜவனே உட்காந்து சொல்கிறத காதில் வாங்கிட்டு 2 யோகிகள் சொல்லி கொண்டு போங்க. உங்களை சுவாமி நான் சொல்கிறேன் உற்றாதீங்கன்னு சொல்கிறேன். எனக்கு என்னென்னா ஒரு கிடைத்தற்கைய பொக்கிஷன் எனக்கு கிடைச்சிருப்பா, இதை நீங்கள் உற்றாதீங்கம்மான்னு நான் உண்மையிலே ஒரு காலத்தோட்டுக்கு வேண்டேன்னா இது அப்பேற்பட்ட தெய்வம். யாவற்றை இன்பம் பெருகி எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதிலே அல்லாது வேறொன்றையும் பராமரம். எனவே யோகிராம் சொத்துமாரி இந்த பேரின்பத்தை எல்லோரும் நுகரும். அவருடைய பெருங்கரணைக்கு நீங்கள் எல்லாம் ஆளாகுங்கள். உங்களை நல்லா வாழ வைப்பார், குடும்பத்தை வாழ வைப்பார், குலத்தை வாழ வைப்பார், நாட்டை வாழ வைப்பார், இந்த நாணயத்தையும் வாழ வைப்பார். அதனால் ஏகமாக அவரை பிடிச்சிங்க. பக்தி அணிந்து கொடுக்காது. அப்புறம் உங்கள்ட்ட ஒரு 3 மாதம் லீவ் அப்ளிகேஷன் கொடுக்குறேன். அடுத்த மாதம் வரக்காது. அது அடுத்த மாதம் வரும். அடுத்த மாதம் சத்தங்க வரும். அப்புறம் ஒரு 3 மந்த்ஸ் லீவ் கொடுத்து அங்கே யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார்.